முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூலை 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. புதுக்கோட்டை தொகுதியில் 73% வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு. பொருளாதார மந்த நிலையை சீரமைக்க நடவடிக்கை. பிரணாப் முகர்ஜி உறுதி. நடிகை ரஞ்சிதாவுடன் தலைமறைவான இளம் சாமியார் நித்யானந்தா எங்கே? நட்சத்திர ஹோட்டல்களில் தேடுதல் வேட்டை. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் வரும் 16ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதாக புதிய தலைமை தேர்தல் அதிகாரி சம்பத் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சம்பத், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான முறைப்படி அறிவிப்பு வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படுவதாக அறிவித்தார். அன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஜூன் 30ஆம் தேதி முடியும் என்று அறிவித்தார். வேட்புமனுக்கள் பரிசீலனை ஜூலை 2ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை வாபஸ் பெற ஜூலை 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என்று சம்பத் அறிவித்தார். ஜூலை 22ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சம்பத் தெரிவித்தார். Calling the election will be issued on 16th June 2012, that is Saturday. Last date for making nominations, it shall be 30th June 2012, which is also a Saturday. Date for the scrutiny of nominations, 2nd July 2012, Monday. Last date for withdrawal of candidatures, 4th July 2012, which is a Wednesday. Date on which a poll shall, if necessary, be taken is 19th July 2012, Thursday. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட 15,000 ரூபாய் டெபாசிட் செலுத்த வேண்டும் என்றும், இந்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலவை இருந்தால் மேலவை உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் என்றும் அவர் கூறினார். டெல்லி, புதுச்சேரி உள்பட அனைத்து மாநில தலைநகரங்களிலும் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் சம்பத் கூறினார். குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை 50 எம்பிக்கள் முன்மொழிந்திருக்க வேண்டும், 50 எம்பிக்கள் வழிமொழிந்திருக்க வேண்டும் என்றும் சம்பத் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் 73% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அதிமுகவின் அத்துமீறல்கள், அடாவடிகள் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. 224 வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்புடன் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தது. என்றாலும் ஒரு சில இடங்களில் அதிமுகவினரின் அராஜகம் இருக்கத்தான் செய்தது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அதிமுகவினர் தில்லுமுள்ளு வேலையில் ஈடுபட்டனர். முன்னதாக தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் 33வது வார்டில் உள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இந்த தேர்தலில் தேமுதிக வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் தெரிவித்தார். ஓட்டுப்பதிவு முடிவடைந்ததும் 224 வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டன. பின்னர் அவை பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையும் சீலிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் 73% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கலையரசி தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. தொழிற்சாலைகளின் உற்பத்தி குறைந்திருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இதனை தெரிவித்த அவர், தொழிற்சாலைகளின் உற்பத்தி குறியீட்டை அதிகரிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் தொழிற்சாலைகளின் உற்பத்தி ஆறுதல் அளிக்கும் வகையில் இல்லை என்று பிரணாப் தெரிவித்தார். இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும், இதனால் தொழில் முதலீடுகள் சரிவு பாதையை நோக்கி தொடர்ந்து செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். It is disappointing, though it is not negative, but
positive 0.1% is of is of not any encouragement. March figure was minus 3.2. In fact, last year we had twice the negative figure in the month of March and earlier in the month of October. தொழில்துறை முதலீடுகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பிரணாப் முகர்ஜி கூறினார். தொழில்துறைகளின் வளர்ச்சி விகிதத்தை நிலைநிறுத்த மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அடுத்த வாரத்திற்குள் சற்று குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூரு போலீசார் பதிவு செய்துள்ள வழக்கை தள்ளுபடி செய்யும்படி கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் நித்யானந்தா மனு தாக்கல் செய்துள்ளார். நித்யானந்தா தரப்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நித்யானந்தா மீது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் கற்பழிப்பு போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள எஃப்ஐஆரை ரத்து செய்யும்படியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நித்யானந்தா தலைமறைவாகிவிட்டார், நடிகை ரஞ்சிதாவும் அவரும் எங்கு சென்றார்கள் என்ற விவரம் தெரியாமல் கர்நாடக காவல்துறையினர் திணறி வருகின்றனர். அநேகமாக நட்சத்திர ஹோட்டலில் இந்த ஜோடி தங்கியிருக்கலாம் என்ற கருதி பெங்களூருவில் உள்ள ஆடம்பர ஹோட்டல்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்தில் சோதனை மேற்கொண்ட கர்நாடக போலீசார் அங்கு தங்க கட்டிகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அது தவிர ஏராளமான கருத்தடை சாதனங்களும் ஆசிரமத்தில் தயாராக வைத்திருப்பது காவல்துறையினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே மதுரை ஆதீன மடத்தில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் நித்யானந்தாவை கைது செய்யக்கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மதுரை ஆதீன மீட்புக் குழுவினர் மனு அளித்துள்ளனர். நித்யானந்தா இளைய ஆதீனமாக நியமிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகள் இருப்பதை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடதி ஆசிரமத்தை கர்நாடக அரசு கைப்பற்றிருக்காங்க. அவர் பாலியல் குற்றவாளின்னு சொல்லி நிரூபணப்பட்டு அவர் இப்போ தலைமறைவு குற்றவாளியாக இருக்காரு. ஆனால் இன்னைக்கு மதுரை ஆதீனத்தை அவர் புகலிடமாக கொண்டு இங்கே மறைஞ்சிருக்காரு. இதெல்லாம் வலியுறுத்தி இதுவரைக்கும் நம்ம பல்வேறு வழக்கு புகார் நித்யானந்தா மேலே கொடுத்துருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் காவல்துறை அந்த புகார் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்றதை நாங்கள் இந்த மனுவில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம். கல்பாக்கம் அணுமின் நிலைய பாதுகாப்பை பார்வையிடுவதற்காக பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையிலான எம்பிக்கள் குழு நாளை சென்னை வருகிறது. இந்தியாவில் அணுமின் நிலைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை எம்பிக்கள் குழு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறது. அத்வானி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நாடாளுமன்ற குழுவில் மொத்தம் 33 எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். நாளை மறுநாள் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் பார்வையிடுகிறார்கள். அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்தையும் இக்குழு பார்வையிடுகிறது. அத்வானி கல்பாக்கம் வருகையொட்டி அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாணவி உள்பட 3 பேர் டெங்கு காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்குள்ள பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். ஈரோட்டில் நாத கவுண்டர் பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவரின் மகள் கஸ்தூரி. இவர் அங்குள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கஸ்தூரி நேற்று ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தனிப்பிரிவில் வைத்து கஸ்தூரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் அனைவரும் அங்குள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் ஈரோடு மாவட்டத்தில் பரவி வருவதை அடுத்து பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங்கை டெல்லியில் சந்தித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்தினார். மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக சோனியா காந்தியை சந்தித்து பேச டெல்லி வந்தார். விமான நிலையத்தில் இருந்து நேராக முலாயம் சிங்கின் இல்லத்திற்கு அவர் சென்றார். அங்கு முலாயம் சிங்கை சந்தித்து சிறிது நேரம் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக கூறினார். யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு விவாதிக்கவில்லை என்று தெரிவித்த அவர் வேறு சில முக்கிய விஷயங்கள் குறித்தும் இருவரும் ஆலோசித்ததாக தெரிவித்தார். நாளை சோனியா காந்தியை சந்தித்து பேசிய பின்னர் மீண்டும் முலாயம் சிங்கை சந்தித்து பேச உள்ளதாக மம்தா பானர்ஜி கூறினார். போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டம். சென்னையில் இலங்கை அகதிகள் 3 பேர் கைது. ஓட்டுநர் உரிமம் வழங்கும் விவகாரத்தில் அதிமுக அரசு கெடுபிடி. சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.